Hi friends, இன்னைக்கு மண்டே midnight 2:31 a.m. Blessing on the bread and sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandment which he has give them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபம். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலில் புசிக்கவும், அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடன் கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும், அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும், தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும், அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray, Hey, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Second Chronicles chapter 19 verse 1 to 11. verse 1. யூதியாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்துடனே திரும்பி வந்தான். And Josaphat, the kings of the Judah, returned to his house of the peace to the Jerusalem. வசனம் 2. அப்பொழுது அனனியாவின் குமாரனாகிய யோகு என்னும் ஞானதிஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து, ராஜாவாகிய யோசபாத்தே,
நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணிந்து நின்று கர்த்தரையே பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. And Jehu, the sons of the Hanani, the seer, went out to meet him, and said to the king and Josaphat, shouldest thou and help the ungodly, and love them that hate the Lord. Therefore his son wherewith upon thee from before the Lord. வசனம் 3. ஆகிலும் நீர் விக்கிரகத்தோப்புகளையே தேசத்தை விட்டு அகற்றி தேவனையே தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். Nevertheless there are the good and things found in thee, in that thou hast taken away the groves out of the land, and hast prepared thine heart to the seek God. வசனம் 4. யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்பவும் பேர்சேபா தொடங்கி எப்ரேம் மலை தேசம் மட்டுமுள்ள ஜனங்களுக்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் இடத்திற்கு திரும்ப பண்ணினான். And Josaphat and dwelt at the Jerusalem, and he went out of the again to God, the people from the Beersheba to the mount of the Ephraim, and forgot them and back unto the Lord and God of their fathers. வசனம் 5. அவன் யூதேயாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து, and he set the judge in this land to God all the finished city of the Judah, city by the city. வசனம் 6. அந்த நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தையே குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகளை அல்ல, கர்த்தருடைய கட்டளைகளினாலே நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் அவர் உங்களுடனே இருக்கிறார். And said unto this judge, take hear and what ye do, for ye judge not for man, but for the Lord who is with you in the judgment. வசனமேல். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் அநியாயமும் முகதட்சணையும் இல்லை, பரிதானம் அவரிடத்தில் சொல்வது என்றான். Wherefore now and let the fear of the Lord be upon you. Take hear and do it, for there is no an iniquity with the Lord and our God, nor respect of the persons, nor take of the gift. வசனம் 8. அவர்கள் எருசலேமிலே வந்து இருக்கும் பொழுது யோசபாத் லேவியரிலும் ஆசாரியர்களும் இஸ்ரவேலுடைய வம்சத் தலைவர்களும் சிலரையே கர்த்தருடைய நியாயங்களை குறித்து விவாதம் விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேமின் நியமித்து, moreover in this Jerusalem did and Josaphat said of the Levites and of the priests and of this chief of the fathers of the Israel for the judgment of the Lord and for the controversies. And when they had returned to the Jerusalem. வசனம் 9. அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், and he and charged them and saying, thou and shall he do in this fear of the Lord, and faithfully and with a perfect heart. வசனம் 10. நானவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கு கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நாவாவித வழிக்கு சங்கதிகளும்
தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும் போது அவர்கள் கர்த்தருக்கு நிரா நிராஸ்தராகாதபடிக்கும் உங்கள் மேல் உங்கள் சகோதரர்கள் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படியே செய்தால் நிராஸ்தரமாக மாட்டீர்கள். And what an caution your soever shall come to you of your brethren that dwell in the cities, but when but when law and commandment setters and judgment he shall even warn them and that they trespass not an against the Lord, and so wrath come upon you and upon your brethren. This do and he shall not and trespass. வசனம் 11. இதோ ஆசாரியனாகிய அமேரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபாதியா என்னும் யூத வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகளை லேவியரும் உங்கள் கைகளுக்குள் உத்தியோகஸ்தருமாய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். And behold, and Amariah, the chief of the priest, is over you in all matters of the Lord. And the Zebediah, the sons of the Ismael, the rule of this house of the Judah, for all the kings of the matters also. The Levites shall be an officers before you, deal and courageously, and this Lord shall be with the good.